அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.25 லட்ச ரூபாய்க்குள்ள வர, அதாவது 1,25,000 ரூபாய்க்குள்ள வர சிறந்த 5 ஏபிஎஸ் பைக் பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் ஒரு பைக் வாங்க போறாரு அப்படின்னா பல விஷயங்களை செக் பண்ணுவார். அதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏபிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் எந்த அளவுக்கு ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு ஏபிஎஸ் பைக் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் பலருமே யோசிப்பாங்க. அந்த வகையில் நம்மள இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,25,000 ரூபாய்க்குள்ள வர சிறந்த 5 ஏபிஎஸ் பைக் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா விலை அதிகத்துலேருந்து குறைய வரக்கூடிய வரிசையில் பார்க்கலாம். இதில் நம்ம 5வது இடத்துல எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பஜாஜ் பல்சர் NS 200. இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் நிறுவனத்திலேயே ஒரு NS ரக பைக் அப்படின்னாலே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயே பஜாஜ் பல்சர் NS 200 அப்படின்ற பைக் கொஞ்சம் ஃபேமஸான பைக் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த இன்ஜின் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் 199.5 cc கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின். இதோட பேஸ் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் 23.17 பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.35 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான். அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 152 கிலோகிராம் வண்டியோட வெயிட் வருது. அடுத்து வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது 6 கியர்ஸ் வண்டியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 வீலையுமே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் ஹாலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. டெய்லைட் பார்த்தீங்கன்னா LED லைட் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் 130 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 30-40 km/லிட்டர் வரையும் நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு 1,25,000 வரைக்கும் கூட வண்டியோட விலை வருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம 4வது இடத்துல எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுகி இன்ட்ரூடர். இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சுசுகி நிறுவனத்திலே ஒரு க்ரூசர் டைப் பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுசுகி இன்ட்ரூடர் அப்படின்ற ஒரு பைக்கை பற்றி சொல்லலாம். அந்த வகையில் இந்த பைக்கை பற்றி பார்க்கும்போது இதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் 154 cc கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின். அடுத்து இந்த வண்டியோட பிஹெச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் 14.59 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்த்தோன்னா 14 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது 5 கியர்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 148 கிலோகிராம் வண்டியோட வெயிட் வருது. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 வீலையுமே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் ஹாலஜன் பல்பும் டெய்லைட் LED லைட்டும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷன் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 115 km/h வரையும் போகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 45-50 km வரையும் நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு 1,25,000 வரைக்கும் கூட வண்டியோட விலை வருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம 3வது இடத்துல எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அபாச்சி RTR 180. இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா டிவிஎஸ் நிறுவனத்திலே ஒரு 180 cc ஒரு நல்ல பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அபாச்சி RTR 180 அப்படின்ற பைக்கை பற்றி சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் டியூல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ஜின் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் 177.4 cc கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின். அடுத்து பிஹெச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 16.4 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.5 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான். ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 வீலையுமே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி டியூல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல் பார்த்தீங்கன்னா மோனோ டியூப் இன்வெர்டட் கேஷ் ஃபில்டு ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் ஹாலஜன் பல்பும் டெய்லைட் பார்த்தீங்கன்னா LED லைட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 130 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 35-40 km/லிட்டர் வரையும் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு 1,05,000 வரையும் கூட வண்டியோட விலை வருது. அடுத்து நம்ம 2வது இடத்துல எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா CB Hornet 160R. இந்த 160 செக்மெண்ட்லேயே ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா Hornet அப்படின்ற ஒரு பைக்கை பற்றி கண்டிப்பாக சொல்லலாம். இந்த பைக்லேயே ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 162.7 cc கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின்.
அடுத்து இந்த வண்டியோட பிஹெச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தா அப்படின்னா 14.9 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்த்தோன்னா 14.5 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான். அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 12 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது வந்து 5 கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 141 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 வழியுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே வந்து எல்இடி லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா மோனோஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 120 km/h போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 50லேருந்து ஒரு 55 km/லிட்டர் வரையும் நம்ம மைலேஜ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட 100 பிரைஸ்க்கு வந்து 1,05,000 வரையும் கூட வண்டியோட விலை வருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம முதலிடத்துல வந்து எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுகி ஜிக்ஸர். இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிறதுலே வந்து ரொம்ப விலை குறைவான ஒரு ஏபிஎஸ் பைக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுசுகி ஜிக்ஸர் அப்படின்ற ஒரு பைக் பற்றி சொல்லலாம். இந்த பைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி பார்க்கும்போது இதில் வந்து 184.9 cc கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். பீச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து 14.6 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்த்தோன்னா 14 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 12 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது வந்து 5 கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 135 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 17 inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 வழியுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா மோனோஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து ஹாலஜன் பல்பும் டெய்லைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 120 km/h வரையும் போகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 45லேருந்து ஒரு 50 km/லிட்டர் வரையும் மைலேஜ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட 100 பிரைஸ்க்கு வந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட வண்டியோட விலை வந்து வருது. உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.